முதல் முறையாக வருகை தந்திருக்கக்கூடிய சேலம் ஸ்டீல் பிளான்ட் இரும்பாலை திரு விஜயநாயகி அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். அவரை நம்முடைய சங்கம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். திரு விஜயநாயகி அவர்கள் தமிழ்நாட்டில் தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு நாடு ஜோதிடத்துல எல்லோருக்கும் நாட வைத்தவர் இவர் கண்டிப்பாக. ஸோ அந்த அளவுக்கு இவருடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் பார்த்துருக்கேன் ஐயோ, நானே இப்போதான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். ஸோ ஆனால் இவருடைய ஸ்பீச் நிறைய கேட்டிருக்கேன் அது அந்த விஷயத்துல. ஸோ அவர் நம்முடைய பேச வருவது நமக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்கும். திரும்பாலை விஜயன் ஐயா அவர்கள் நம்முடைய பேச வருகிறார். அவருக்கு நம்முடைய சங்கத்தின் தலைவர் திரு ரவீர துணை தலைவரும் துணைத் தலைவரும் இருவரும் சேர்ந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிப்போங்க. நன்றி. பார்த்து சார் பார்த்து போடுங்க சார். நன்றி சார். கங்க்ராச்சுலேஷன் சார். வாழ்த்துக்கள். சரி, வணக்கம் சார். வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் சார் ஆண்டு விழா மாநாடு 2-3 மாநாடு நடக்கும் ஒரே வருஷத்துல. வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டுக்கு என்னை அழைத்த சங்க தலைவர் பாலாஜி அவர்களுக்கும் செயலாளர் பொருளாளர் மற்றும் ஏனைய ஜோதிட அனைவருக்கும் எனக்கு நன்றி. உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. நான் என்னுடைய பேர் ஏ விஜயன், சுகநாடி ஜோதிட பேராசிரியர். நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன், MKS அஸ்ட்ரோட்டின்னு போட்டீங்கன்னா அதில் நிறைய விதிமுறைகள் சொல்லிருக்கிறேன். அது இல்லாத சேலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் நிறைய இருக்குது, அதையும் பார்க்கலாம். நீங்கள் அதுலேயும் பேசிட்டு இருக்கிறேன். சரி, பாலா சார் இந்த மாநாட்டில் எனக்கு பேசணும்னு நானே கேட்டேன், சாரை கேட்டேன், நானே பேசுகிறேன் சார்னே. சரி வாங்க சார் பேசிக்கலன்னு சொன்னார். அவருக்கு இன்னொரு தடவை நன்றி சொல்லிடுறான். இப்போ எத்தனையோ முறையில் ஜோதிடம் இருக்குது, ஜோதிடத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க நிறையா. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு அத்துப்படியானது தான். இந்த சுகர்நாடின்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறை என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்தா எனக்கு தெரியும். இல்லைன்னா இந்த சுகர்நாடி என்ன ஜோதிட ரகசியம் புக் ஒன்று எடுத்துருக்குது, அதையும் படிச்சவங்க கூட தெரியும். அதை யாரும் சாதாரணமாக படிக்க முடியாது சார். அந்த புக்கெல்லாம் சாதாரணமாக யாரும் படிக்க முடியாது. ஏன்னா 1500 ஜாதக கட்டணம் போட்டு அதுக்கு பாடல் கொடுத்துருக்குறாங்க. அது ஆனால் விளக்கம் கொடுக்கல. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணினா தான் கண்டுபிடிக்க முடியும். அதை ஆராய்ச்சி கண்டுபிடிச்சாங்க எங்களுடைய முன்னோர்கள், ஜோதிடர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குருமார்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒருத்தரும் இல்லை, நிறைய பேர் பண்ணாங்க. அந்த முறை பார்த்தீங்கன்னா அழகா பொருந்தி வருது. அந்த பொருந்தி வந்ததுனால மட்டுமே அதை நான் எடுத்துக்கிட்டேன். சரி, இப்போ அதனுடைய அந்த முறையில் நான் ஜோதிடம் சொல்றேன். அந்த கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கு ஈஸியா புரியும், புரியாத போறதில்லை. ஆனால் இது புதுமையா இருக்கும். இதுல இப்படி இருக்கா அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா நீங்க அப்படி நினைச்சாலும் கூட எடுத்து பாருங்க. நம்ம சொல்றது உங்களுடைய ஜாதகம், உங்க ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம். உங்க ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அது புரியும், அது கரெக்டா வருங்க. சார், இந்த சுகர்நாடி முறையில நாங்க எதை முதல்ல பார்ப்போம்னா, இப்ப சார் இந்த மரங்கள்லாம் தெரியுதுங்களா சார்? மரம்லாம் பாருங்க எவ்வளவு அழகா, எவ்வளவு உயரமா இருக்கு மரம். அந்த மரத்துக்கு ஒரு பசுமையா நல்லா உயரமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடியில் இருக்கிற வேர். அந்த வேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போய் தண்ணியை இழுத்து அந்த தலைகளுக்கெல்லாம் கொடுத்துருமா. அந்த மரங்களுக்கு வேர் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த மரம் நல்லா இருக்கும். இப்படி பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், உயரமா இருக்கும், பச்சையா இருக்கும். இப்போ மரங்களுக்கெல்லாம் வேர் இருக்கு சார். நம்ம மனிதர்களுக்கு வேர் இருக்கா இல்லையா சார்? இருக்கு. இந்த இருக்குன்னு சொன்ன ஜோர கை தட்டிடுங்க. அப்ப நாம காலை தூக்கி பார்க்கணும். நம்ம காலை தூக்கி பார்த்தீங்கன்னா வேர் இருக்குதான்னு பார்த்தோம்னா இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை தூக்கி பார்த்தா இருக்காது. நம்ம ஜாதகத்துல நம்ம லக்னம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி, ராசி நின்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்று இயற்கை சுபர் குரு புதன் சுக்கிரன்
அல்லது லக்ன சுபர்னு இருப்பாங்க. இந்த இயற்கையான சுபர் வந்து குரு, புதன், சுக்கிரன், சந்திரன், இவங்க வந்து இயற்கையான சுபர். ஆனா இவங்களோட பவர் அதிகம் பார்த்தீங்கன்னா லக்ன சுபர்கள் இருப்பாங்க. இப்ப துலா லக்னத்துக்கு முழு சுபகிரகம் யாருங்க? என்ன சார் ஐயா ஒருத்தப்ப ஜோரா கைத்தட்டுங்க. சனிதானே பெரிய யோகன். இப்படி 12 லக்கணத்துக்கு நம்ம பிரிச்சு மாரி பாலாயா மாரி இரணத்துல வச்சுக்கணும். 12 லக்கணத்துக்குமே. சரி, இப்ப மகர லக்கணத்துக்கு முழு சூப்பர் யாருங்க? சுக்கிரன். ஐயா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்ப இப்ப ஐயா சொல்றாரு, இதெல்லாம் நம்ம ஜோதிடத்தை உள்ள வச்சுக்கணும். அப்ப மகர லக்கணத்துக்கு சுக்கிரன் சொல்லாது. கடக லக்கணத்துக்கு யாருக்கு சுபர்? செவ்வாதான். பாருங்க, இயற்கையான பாவகிரகங்கள் 2 லக்கணத்துக்கு மிகப்பெரிய ராஜயோக கொடுக்கக்கூடிய சுபராயிட்டாங்க. அப்ப நாம இயற்கையான குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறீங்களா? இந்த கடக லக்கணத்துக்கும் துலா லக்கணத்துக்கும் மகர லக்கணத்துக்கும் இந்த சுபர் பார்த்தா தான் கோடி நன்மை. குரு பார்த்த கூட நன்மை இல்லை. பொதுவாக தான் சொல்லிருக்கிறாங்க குரு பார்க்க கோடி நன்மைன்னு. இதே மாதிரி எல்லா லக்கணங்களுக்குமே இருக்கு. அப்ப சிம்ம லக்கணத்துக்கு இந்த மாதிரி யாரு பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த கிரகமே கிடையாது சார், சூரியன் ஒருவரே. அப்ப சிம்ம லக்கணத்துக்கெல்லாம் சூரியன் ஒருவரே நல்லா இருக்கணும். அப்ப அவங்க எங்க இருக்கணும் பாத்தீங்கன்னா, இப்ப பொதுவா நம்ம நூல்கள் வந்து நிறைய எழுதியிருக்கிறாங்க, பாபகிரகங்கள் 3, 6, 10, 11 இருப்பது சிறப்புன்னு. ஆனா சிம்ம லக்கணத்துக்கு நாங்களாம் சொல்றது லக்கணம் 2, 4, 5, 7, 9, 10, 11 இருந்தா மிகப்பெரிய சிறப்பு. ராகு தொடர்பு இல்லாம இருக்கணுமா. அந்த சூரியனை ராகு 6 இருக்கக்கூடாது, ராகு வந்து பார்க்க கூடாது, சேரக்கூடாது. அந்த ஜாதகம் ராஜயோகத்தை அடைவார். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பார்க்கணும், இந்த ராசியும் பார்த்துக்கணும். லக்கணம் என்பது நம்மளுடைய உயிர் சார். இந்த மரத்தினுடைய உயிர் மேல் நமக்கு உயிர். லக்கண புள்ளி லா போட்ட முடியல. இப்ப அஷ்டவர்க்கு பொருள் எழுத முடியுங்களா? இப்ப பெரும்பாலும் எல்லாமே கம்ப்யூட்டர்ல தான் போடுறான். ஜாதகத்தை ஒரு குழந்தை கொடுத்தா, ஒரு குழந்தை குறிப்பு கொடுத்தா நம்ம ஜாதகம் எழுதணும். அப்ப அஷ்டவர்க்கு பொருள் எழுத முடியுங்களா? அப்ப ராகுக்கு பரல் கிடையாதுங்க. ஆனா லக்கணத்துக்கு ஒரு பரல் இருக்கு சார். லக்கணத்துக்கு ஒரு பரல் இருக்குது. லக்கணம் பரல கொடுக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். லக்கணம் பரல கொடுக்கும் போது அப்ப லக்கணம் தான் உயிரே, அதுக்கு ஒரு உயிர் இருக்குது. அப்ப லக்கணம் பரல கொடுக்கும். எல்லாத்துக்கும் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த மாதிரி 7 கிரகம் கொடுக்கும்போது லக்கணமும் பரல கொடுக்கும். அப்ப அது ஒரு உயிர். அப்ப மரத்துக்கு அடிவேர் இருக்கிற மாதிரி நமக்கு லக்கணங்கிறது ஒரு உயிர். அந்த லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி, ராசி நின்ற நட்சத்திராதிபதி, லக்கணாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3 பேரும் கேந்திரம் திரிகோணத்துல ஆட்சி உச்சம் பெற்று இயற்கை சுபரோ லக்கண சுபர்களை பார்த்தா அந்த ஜாதகன் இந்த உலகத்தில் வெல்லுவான். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அவனுடைய வாழ்க்கையில புரி வச்சது வெற்றியை பெற்று தருவார். இதை மறுக்க முடியாது. சரி, இப்ப வந்து எல்லாருமே இந்த மாரி லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி எல்லாம் கேந்திரம் திரிகோணத்துல பலமாவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இல்லதான். அது கொண்டு என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இந்த லக்கணம் வலுப்பெற்றது நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கெல்லாம் லக்கணம் வலுப்பெற்ற ஜோசியம் பார்க்குறோம், ஜோதிடம் மீட்டிங் எல்லாம் பார்க்குறோம். ஆனால் லக்கணம் வலுப்பெறாதவங்க பார்த்தீங்கன்னா ரோட்டில் கண்ணை மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாரி எல்லாம் லக்கணம் வலுப்பெறலை அப்படின்னா அது எப்படின்னு பார்க்கணும்னா, இதை 3 மட்டும் பார்த்தாலே அந்த ஜாதகம் முடிச்சா சொல்லி போடலாம். அப்புறமேல எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். லக்கணத்துக்கு ஒரு புள்ளி இருக்கு பார்த்தீங்களா? அந்த லக்கண புள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில 30 பாகம் இருக்கும். 0ல இருந்து 30 டிகிரி இருக்கும். அது 30 டிகிரி இருக்கு இல்லையா? 0ல இருந்து 1 டிகிரி வரைக்கும் லக்கண புள்ளியோ லக்கணமோ ராசியோ லக்கணம் அந்த ஒரு டிகிரியில கூடாதுங்க. ஒரு ஆரம்பத்துல 0 டிகிரியில இருந்து 1 டிகிரி வரைக்கும் எந்த ஒரு கிரகமும் இருக்கக்கூடாது. நாம சொல்றது லக்கணம் உழுவக்கூடாது, ராசி உழுவக்கூடாது, லக்கணாதிபதி உழுவக்கூடாது. அதே மாதிரி கடைசீட்டில் 29வது டிகிரியில இருந்து 30வது டிகிரி வரல அந்த 1 டிகிரியில இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் வந்து சந்தி. இந்த சந்தியில லக்கண புள்ளி, ராசி புள்ளி, லக்கணாதிபதி உளுந்து விட்டால் இந்த ஜாதகத்தை நாங்க என்ன சொல்றீங்கன்னா கூள முட்டைன்னு சொல்லிக்கிறோம். சரி, கூள முட்டைன்னா என்ன? கூள முட்டை இருக்குதுங்களா? முட்டை இருக்குதுங்களா? நம்ம நாட்டுக்கோழிகள் வந்து முட்டை இருங்க. அந்த முட்டை இட்டா வந்து பாத்தீங்கன்னா பறிச்சிடும், குஞ்சு பறிச்சிடும். அந்த சிலது வந்து பறிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 15 நாள் அது வந்து அடக்காக்கும். அப்ப அடக்காக்க வெப்பத்தை உற்பத்தி பண்றது.
அந்த 15 நாள் போது முட்டைலாம் 5 நாள் வெப்பம் தேவையானது எடுத்துக்கலாம். 14வது நாள் 13வது நாள் இடிச்சுன்னு வச்சுங்க, அது வெப்பம் எடுக்காது, வெப்பம் எடுக்க முடியாது, அதனால கூலா போயிடும், அது பறிக்காது, அது குஞ்சும் பறிக்காது. அந்த நம்ம சாப்பிட மாட்டாங்க, பெரிய சொல்லுவாங்க கூழு முட்டை சாப்பிட்டா கூலா போயிருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தையெல்லாம் கிராமத்தில் சொன்னாங்க, அதெல்லாம் நம்ம மனசுல நிக்க வச்சுக்கணும். அப்ப கூழு முட்டையா போயிடும். அப்ப இந்த உலகத்துல ஆளுமை திறமை யாருக்கும் இருக்காது. ரோட்ல பாடு கண்ணு முடிவு எதிரோடு பேசிட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. அவ்வளவு ஒரு அறிவு புத்தி, அவ்வளவு ஞானம், எந்த தெளிவே இருக்காது. அந்த பேச்சுக்கு அங்க இடம் உண்டா? சொல்றது பேசுங்க, நீ சொன்னதை பேசுவாங்க, இப்படியே போவாங்க, இப்படி போவாங்க. அவங்க சிந்தனை ஆற்றல் இருக்காது. அதுமேல இதுல கேள்வி இவங்களோட தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னு கை காலெல்லாம் படப்பட போகும். பார்த்தீங்கன்னா கை காலம் நீக்க ஆடிக்கிட்டே இருக்கும். கேள்வியோட தொடர்பு ஏற்பட்டுட்டா இந்த 3 பேர் இப்படி இருந்து திரிகோணத்துல கேது இருந்தாலும் 6 இருந்தாலும் கை கால் ஒவ்வொரும் படப்படக்கும். பாருங்க, பஸ்ல போகும்போது வரும்போது பாருங்க, ஒருத்தர் பிடிச்சிட்டே போவாங்க, ஒருத்தரை கை கால்லாம் படப்படப்பா இருக்கும். அவங்களுக்கு இந்த ஆளுமை திறமை இருக்கவே இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா புதனுக்கு புத்திக்காரகன், குருவுக்கு அறிவிக்காரகன், சந்திரனுக்கு மனதுக்காரகன். இந்த 3மே அந்த லக்னத்துல இந்த சொன்னது லக்ன புள்ளி, ராசி புள்ளி, லக்னா, இது 3மே அதில் சேர்ந்துடும். அது 3 நல்லா இருக்கிறது, இந்த 3 பேர் நல்லா இருப்பாங்க. அது 3 நல்லா இல்லை, 3 கெட்டு போயிடும். இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் கூற மட்டும் சொன்ன இந்த 3 பேரும் லக்கண சந்தையில் இருந்தா அப்படின்னு ஒரு பொண்ணு பிஹெச்டி படிச்சுட்டு கணவன் மனைவி ஜாதகம் பார்த்து உட்காந்தாங்க. அந்த பொண்ணு பிஹெச்டி பண்ணிக்குது. அந்த பொண்ணு பார்த்துட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்களுக்கு 3மே இருக்குதுமா, உங்களுக்கு ஆளுமை திறமை இருக்காது, உங்களோட செயல்பட முடியாது, நல்ல வேலை பண்ண முடியாது, ஒரு அரசாங்கத்துல கவர்மெண்ட் வேலைக்கோ தனியார் வேலைக்கோ உங்களுக்கு ஆரம்பத்தில் இல்லை, எந்த வேலையும் செய்ய முடியாது, சும்மா தான் இருக்கணும். சார் என்ன கூழ மட்டும் சொல்லுங்க, அப்பதான் நான் ஜாதகம் கேப் பண்ணிச்சு, சத்தியமா சொன்னாங்க. என்ன கூழ மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னுச்சு. நான் எப்படிமா சொல்றேன், நீ சொல்றீங்களே, சரி நீங்க கூழ மட்டும் வாங்கினேன். நீங்க சொன்ன எனக்கு பெருமையா இருக்கு சார். நான் ஒரு பிஹெச்டி படிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணி 6 நாளையில நீ பாத்திரங்கள கூட லாக்கி நின்று என் மாமியார் சொன்னான். அவங்க வீட்டுக்கார பக்கத்துல இருக்கிறாங்க. அன்னைக்கு என் உயிர் போயிடுச்சு சார். அப்படி நான் சும்மா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு பிஹெச்டி படிச்ச பொண்ணு. அப்ப இந்த 3 கெட்டு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஜோதிடம், ஆராய்ச்சி, ஒரு தொழில்நுட்பம் எதுவுமே செய்ய முடியாது. இப்ப இது 3 தான் முக்கியம். அப்புறமேல இதே போலதான் நீங்க இந்த 3ஐயும் பார்த்துட்டு 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம் எல்லாம் பார்க்கணும். அப்ப நம்ம இந்த மாதிரி பார்க்கறோம்னா 2ஆம் பாவத்தை எடுத்துக்கலாங்க. 2ஆம் பாவங்கிறது நான் ஏன்னா ஒரு பாவத்துக்கு 24 காரகம், அதை 2ஆம் உடைச்சா 48 காரகம் நான் ஏன்ட்ட இருக்கு. நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப அதுல உயிர் காரகம்னு இருக்கும், பொருள் காரகம்னு இருக்கும். உயிர் காரகம் எங்க இருக்குது, பொருள் காரகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மேச ராசி ஆண் ராசிங்களா பெண் ராசிங்களா? ஆண் ராசி. அது முழுசா ஆண் ராசியா? 15 பாகை வரைக்கும் ஆண் ராசி, 15 பாகையில இருந்து 30 பாகை வரைக்கும் பெண் ராசி. அப்ப இது பெண்ணு. அப்ப இந்த விட்டுருங்க, அடுத்த ராசி என்ன ராசி? ரிஷ்பம். அது பெண் ராசி ஆண் ராசிங்களா? பெண் ராசி. சார் ஆண் ராசியில உயிர்காரகம் இல்லை, பெண் ராசியில தான் உயிர்காரகம் இருக்கு. ரிஷ்பத்துல தான் உயிர்காரகம் இருக்குது. ஏன் ரிஷ்பத்துல போய் உயிர்காரகம் சொல்றீங்க அப்படின்னா, அங்க யார் உச்சம் பெறாங்க? அது யாருங்க? அம்மா. அம்மா கிட்ட தான் நம்ம உயிர் பெறோம். அப்ப இந்த ஒரு டிகிரி பாத்தீங்கன்னா, ஒரு டிகிரி 2ஆ உடைச்சிக்கணும். ஒரு டிகிரி 2ஆ உடைச்சிங்கன்னா உங்களுக்கு 60 பாகை வந்துடும். இந்த ரிஷ்பத்துல ஒரு டிகிரி 2ஆ உடைச்சிக்கிட்டு பாத்தீங்கன்னா, உயிர்காரகம் என்பது அரை டிகிரி, பொருளுக்காரகம் என்பது அரை டிகிரி. ஒரு டிகிரியிலேயே உயிர்காரகம் இருக்கும், பொருளுக்காரகம் இருக்கும். அதுல எந்த இடத்துல கிரகம் நிக்குது, இது உயிர் கொடுக்குமா பொருள் கொடுக்குமா நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்ப உயிர்காரகம் என்பது ரிஷ்பத்தை நாங்க எடுத்துக்குவோம், பொருளுக்காரங்கிறது மேசத்தை எடுத்துக்குவோம். அப்ப மேசத்துல யார் உச்சம் பெற? அப்பா. அப்ப தானே உச்சம் பெறார். அப்ப என்ன பண்றாரு? நம்ம சம்பாத்தியம் கொடுக்குறாரு. அம்மா என்ன பண்ண? நம்ம உயிர் கொடுக்குது. மேசமா ரிஷ்பத்திலையும் சூரியனை சந்திரனை உச்சமா வச்சாங்க. இப்ப தாய் தந்தை. அப்ப இப்படி பார்க்கும்போது நமக்கு 2ஆம் பாவம் நீங்க நிறைய காரகத்தை சொல்றாங்க. 2ஆம் பாவத்தில் நிறைய பாவம், வலது இடது கண்ணு, பேச்சு, குடும்பம், படிப்பு, செல்வாக்கு, வாய் பேசுறது, ஆடை அணிமணிகள், இப்படி நிறைய சொல்ல முடியல. அப்ப பேசக்கூடிய பாவமும் 2ஆம் பாவம் தான். அப்ப 2ஆம் பாவத்துல நின்ற நட்சத்திரம் 2ஆம் பாவத்துல இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி யாருங்க? சுக்கிரன். அந்த சுக்கிரன் ராகுகால் நிக்குதுங்க. கூட பாத்தீங்கன்னா செவ்வாய் நிக்குது. அப்ப
பேச்சுக்கு வந்து 2ஆம் பாவத்தான் சொல்றோம். 3ஆம் பாவம்னு சொல்றோம்னா நம்ம உடம்புல எந்த இடங்க? காது. இன்னும் அடுத்தது இருக்குதுங்க. 3ஆம் இடம் தொண்டை. இந்த இடம் தான் தொண்டை. இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பிவிசி பைப் எடுத்துக்கலாம். அந்த பிவிசி பைப் ஒரு 2 இன்ச்சு அகலத்துக்கு நம்ம பார்த்தோம்னா மட்டமா இருக்குது இல்லையா? அது போல நம்ம இந்த இடத்துல இருக்குதுல கோடிக்கணக்கான முட்டை இருக்குது. நம்ம பேசக்கூடிய பூமிராஜன் வருக வாங்க, நம்ம பேசக்கூடிய உள்ள எனர்ஜி இருக்குது, நம்ம ஜீவாத்மா காத்து, அது அது அந்த முட்டை மேல படும். அந்த முட்டை மேல படுறதுனாலதான் அந்த சத்தம் வருது. நீங்க ஒருத்தர் நல்லா பேசணும், நல்லா காது கேட்கணும், நல்லா பாடணும் அப்படின்னா 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 2ஆம் பாவமும் 3ஆம் பாவம் தான் வாயு, மூக்கு, தொண்டை. வாயு, மூக்கு, காது. ஒரு டாக்டர் பார்க்க பிறகு எங்க சேலத்துல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அருணகிரிநாதன் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், காது, மூக்கு, தொண்டை. அதெல்லாம் 3மே அங்க எங்க உங்க ஊர்லயும் இருப்பாங்க. ஏன் அவங்க 3 எடுக்கிறாங்கன்னா இந்த 3 தொடர்பு இது. அப்ப 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி லக்கணத்துக்கு, நம்ம கன்னி லக்கணம் 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி சுக்கிரனும் செவ்வாயும் லக்கணத்துக்கு 2 இருக்கிறாங்க. 2 பேர் சுவாதிக்கு 6 இருக்கிறாங்க. அந்த சுவாதி தனக்கு 8 லக்கணத்துக்கு 9 திரிகோணத்தோட நீசம். இப்படி பார்த்தோன்னு சொன்ன இந்த ஜாதகம் ஓமையா அப்படின்னு. ஆமா ஆமா இந்த எப்படி சொன்னீங்க அப்படின்னு. 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 2 நட்சத்திராதிபதி தனக்கோ லக்கணத்துக்கு 6 8 12 போனால் ஓம்பம் தாங்க, வாய் பேச முடியாது. நீங்க கோடி ஜாதகம் நான் தொடர்ந்து இருந்தாலும் இதுதான் நடக்கும். 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 2 நட்சத்திராதிபதி தனக்கோ லக்கணத்துக்கு 6 8 12 பகை நீசம் அஸ்தகம் பண்ணா ஓமை, வாய் பேச முடியாது. வாய் பேசுறது மட்டும் இல்ல, காது கேட்காது. இதுதான் 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் தொடர்பு வச்சுதான் பார்க்கணும். இது 2 3ஆம் பாவம் தான் நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய அறிவாற்றல், இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்ப இதே போல நீங்க ஒவ்வொரு பாவத்தையுமே பார்த்துட்டு போகலாம். நீங்க ஒவ்வொரு பாவத்தையுமே பார்த்தீங்கன்னா இதை வந்து சிறப்பு. நான் நேற்று ஸ்டார் அகாடமின்னு ஒரு அகாடமி இருக்கு, நம்ம சீனிவாச ஐயா மாம்பழத்திலிருந்து நடத்துறாரு. அதில் திருமண பொருத்தத்துக்கு என்ன பேச சொன்னாரு, நான் பேசினேன். அந்த திருமண பொருத்தத்துல முக்கியமா பாக்குறது பார்ப்பாங்களே, 10 பொருத்தம் பாக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் அப்பால் படுத்த நான் பார்த்தேன். ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, 3ஆம் இடம் நல்லா இருந்தா தான் திருமணத்தையே ஏத்துக்கணும், திருமணத்தையே நம்ம இணைக்கணும். 3ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா இணைக்க கூடாது. அந்த ஜூம் மீட்டிங்ல பேசும்போது 3ஆம் பாவம் நீங்க 10 பொருத்தத்துக்கு பாத்துங்க, அது தோசாமே நான் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துங்க. நீங்க எதெல்லாம் பார்க்கலாம், ஒரு ஆண் ஜாதகமோ ஒரு பெண் ஜாதகமோ 3ஆம் அதிபதி கெட்டு போச்சு, திருமணத்துக்கு உகந்தது அல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வீரியத்தன்மை அந்த இடம் தான் பேசும். 3ஆம் அதிபதி 2 நட்சத்திராதிபதி லக்கணத்துக்கோ தனக்கு 6 8 12 பகை நீசம் அஸ்தகமானால் வீரியத்தன்மை இருக்காது. அந்த மரத்தினுடைய வேர் கட்டாயம், 3ஆம் பாவத்தினுடைய வேர் கட்டாயம் பட்டு போயிடும். இப்போ ஒருத்தர் சொன்னார் இல்லையா, குருதம் புத்திரகாரகன், குழந்தை கொடுக்கறது சொத்துக்காக சேர்த்துறாங்கன்னு. அந்த 3ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னா அந்த வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. 3ஆம் பாவம் அப்ப நம்ம உதாரணமா ஜாதகம் பார்த்ததெல்லாம் சொல்ற பாருங்க. இப்போ ஒரு மிதுன லக்கணம், மிதுன லக்கணம் 3ஆம் அதிபதி யாருங்க, சூரியன். அவர் லக்கணத்தில் இருக்கிறாரு, புனர்பூசம் 2ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. அந்த குரு யாருங்க, புனர்பூச குரு 8 நீசம். அவங்க திருவாரூர் மாவட்டத்துல இருந்தாங்க. பார்த்தோம்னு சொன்ன இந்த ஜாதகம் திருமணம் இயற்கையா திருமணம் கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ண முடியாது, குடும்ப வாரிசு வராது, இதுக்கெல்லாம் விட்டு பிரியாகணும். எங்களுக்கு 15 ஏக்கரா தோட்டம் இருக்குது, எங்க பையன் 1 லட்சம் சம்பளம் ஆகும், எவ்வளவு நாள் வாங்கலாங்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த 3ஆம் தேதி கெட்டு போச்சு அப்படின்னு. அப்ப இதுக்கெல்லாம் விளக்கம் சொன்னோம். அது மாதிரி ஒவ்வொரு பாவத்தையும் பார்க்கலாம். ஒவ்வொரு பாவமும் இப்ப எப்படி லக்னம் ராசி லக்னாதிபதி கெட்டு போயிடுச்சுன்னா ஆளுக்கு திறமை இல்லாம போயிடும். நம்மளுடைய ஒரு மனிதன் உலகத்தை பற்றி தெரியாது, அவங்க புரியாது. உலகம்னா என்ன, நாடுனா என்ன, அப்படி மக்கள்லாம் இருக்கிறாங்க, எவ்வளவு தொழில் இருக்குது அப்படின்னு எதுவுமே தெரியாது போயிடும். அதே போல நமக்கு 12 பாவத்தையும் இப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே போகலாம். அப்ப 3ஆம் பாவத்தை பார்த்தோம், 3ஆம் பாவத்துல வீரியத்தன்மை இல்லை, கெட்டு போயிடுச்சு. அதனால திருமணம் கல்யாணம் பண்ண முடியாது, அது அப்படி வச்சுக்கலாம். அதே போல 4ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் பிறகு நம்ம என்ன சொல்லுவோம், வீடு வண்டி வாகனம் ஆடும் பொருள் அசையும் பொருள் சொத்து பத்தெல்லாம் 4ஆம் பாவம் தான். உங்களுக்கு ஒரு சொத்து அமையணும், என் பேர்ல தோட்டம் இருக்கணும், துறவு இருக்கணும், உங்களுக்கு பில்டிங் இருக்கணும், இதெல்லாம் மேலே சொத்து இருக்கணும்னு 4ஆம் பாவம் தான். அப்ப அந்த 4ஆம் அதிபதி 2 நட்சத்திர கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அவங்களுக்கு சொத்து நிறைய வரும். ஒரு சினிமா டைரக்ஷன் ஒரு 40 கூட நான் எடுத்தார், பேரு கூட சொல்லலாம், ஆனால் இதெல்லாம் பேர் மட்டும் சொல்லாதீங்க, பொதுவாக சொல்லி போயிட்டாங்க.
மிதுன லக்கணம் 4ல புதை. அப்ப இந்த கிரகம் பலமான பலம் இல்லைங்களா? மிதுன லக்கணம் 4ல புதை, ஆட்சி உச்சம் மூல தெரியும். அப்ப எவ்வளவு பலம் பெறுதுங்க. இப்ப எல்லாமே சொல்றாங்க ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் பலம் அதிகம். அதுலயும் பாருங்க, உச்சம் பெற்ற கிரகம் ஆட்சி பெற்ற கிரகத்தை விட மூலத்திரியோகத்தில் உள்ள கிரகம்னா 1.25 ரூபா 125%. அப்ப இது எல்லாமே அங்க இருக்குது. நான் ஜாதகத்தை பார்த்தேன்னு சொன்னேன், வீடு விற்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் கேட்டார், வீடு வித்தா கடை அடைமை தான் கேட்டார். என்ன வேலையெல்லாம் கேட்கலீங்க, வீடு வித்தா கடை அடைமை, வீடு தான் கடை அடையாருன்னு. ஏன் அப்படி சொல்றீங்க? அவருக்கு சொன்னேன். இன்னொன்று பாருங்க, நான் ஒன்று சொல்ல பாருங்க, ஜாதகம் பார்க்க நமக்கு ஜாதகம் பார்க்க வராங்க இல்லைங்களா, அத்தனை பேருக்கும் ஜோசி நல்லா தெரியும். இப்ப நம்ம தம்பி ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா, யூடியூப் சேனல் வந்ததுல இருந்து எல்லாமே நாம சொல்லிக் கொடுக்கணும் மக்களுக்கு. எல்லாம் ஏன் என்னன்னு கேட்கிறாங்க. சார் 4ஆம் அதிபதி தான் பலம், ஆனா அவரு அஸ்தங்கால இருக்கிறார். இந்த 4ஆம் அதிபதி புதன் அஸ்தங்கால இருக்கிறாரு. அந்த புதன் அந்த சந்திரன் போய் 6ல நேசம் சார்னேன். சார் 4ஆம் அதிபதி 6-12 பகை நேசம் அடைஞ்சிருச்சுன்னா நீங்க நிலத்து வித்தாலும் காடு வித்தாலும் தோட்டம் வித்தாலும் எதை வித்தாலும் கடை அடையாது. கடை இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா 4க்காக 6 போயிடுச்சு, 4ஆம் இடத்துக்காக 6 போன கடை பதிவிலே தான் இருக்கும். அப்ப நீங்க இதெல்லாம் மாற்றவே முடியாது. எந்த ஒரு இதுவும் மாற்ற முடியாது. அது கடன் தான் இருக்கும், வீட்டில் தான் கடன் தான். மெட்ராஸ் விட்டு வித்துட்டு வேற இடம் போயிட்டாரு. அவங்க வேற இடம் போன வேண்டிய அந்த இடத்துல தான் என்ன வந்து கூப்பிட்டு ஜாதகம் பார்த்தாங்க. அதனால பார்த்தோம் அது கடன் இருக்கு சார், கொஞ்சம் இதுட்டே இருக்கும், கொஞ்சம் முதல்ல கட்டுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அது மாதிரி இந்த மாதிரி 4ஆம் பாவத்தையும் பார்க்கணும். அடுத்து 5ஆம் பாவத்தில் ஏகப்பட்ட காரங்கள் இருக்குது. மெயினாக சொல்ல போனால் புத்திர காரங்கள் முதல்ல அதை தான் பார்க்கணும். உயிர்காரங்க இருந்தால் ஒருத்தர் சொன்னார்ல தம்பி, ஒரு பாருங்க, ஒருத்தருக்கு ஆண் வாரிசு 1 2 இருந்துட்டா பறந்து பறந்து வேலை செய்வாங்க, பறந்து பறந்து சொத்து சேர்த்துவாங்க. ஆனா ஆண் வாரிசு இல்லைன்னா வேலை செய்ய மாட்டாங்க, சம்பாதிக்க மாட்டாங்க. நான் நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டேன், நிறைய பேர்த்த பார்த்துட்டேன். என்ன சம்பாதிச்சு என்ன பண்ண போறான், சம்பாதிச்சு என்ன வச்சு போறான் அப்படிங்கிறாங்க. அப்ப ஆணுக்கு ஆண் வாரிசு இருக்கணும்னா 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அப்ப 5ஆம் பாவம் நல்லா இருந்தா மட்டும்தான் ஆண் குழந்தையா. அப்படின்னா குருவும் 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். 5ஆம் அதிபதி ஒன்னு சொல்ற பாருங்க, 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஆண் ராசியில ஆண் நட்சத்திரத்துல இருந்து ஆண் குழந்தை பிறக்கும். அது கேந்திரம் தெரியும், ஆட்சி உச்சம் பெற்ற பிறக்கும். 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6-12 பகை நேசம் அஸ்தம் பெற்ற குழந்தைய பிறக்காது. இப்ப மேச லக்கணம் 5ஆம் அதிபதி சூரியன். அந்த சூரியன் போய் உங்களுக்கு மிதனத்துல இருக்குது. அந்த அந்த மிதனத்துல வந்து செவ்வாய் காலில் இருக்குது, செவ்வாய் நீச்சம். இது வரைக்கும் குழந்தை இல்லைங்க, அப்ப குழந்தை இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீ குழந்தை 5ஆம் பாவத்துல அந்த குழந்தை மட்டும் இல்லை, தானம் தர்மம் அன்பு பாசம் இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு வெறுப்பாயிடுவாங்க, இதெல்லாம் அதை செய்ய மாட்டாங்க. அப்ப கோயில் குளம் தான தர்மம் பண்றது அதையும் போக மாட்டாங்க, அதுமாதிரி செய்ய மாட்டாங்க. இப்ப 5 பாவம் வரைக்கும் அந்த பாவத்தின் அதிபதி நின்ற நட்சத்திர பலம் பெற்று இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப இது ஒண்ணே மட்டும் மாற்றமா இருக்குங்க. 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி 6-12 பகை நேசம் ஆனா மட்டும்தான் பிழைக்க முடியும். ஏன் சார் 5 பாவமும் பலம் பெற சொன்னோம், 6ஆம் பாவம் ஏன் பலன் இழக்க சொன்னோம்? மறைவுஸ்தான சார், நமக்கு ஆப்போசிட் எதிரி, நமக்கு ஆப்போசிட் எதிரி. ஐயா பூமிராஜன் வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முருகநாதன் ஒரு பெரிய மாபெரும் தலைவர், மாபெரும் சோசியர், ஒரு ஜாதகத்துக்கு 1,25,000 வாங்க பண்ணி இருந்தார் என்னட்ட. அவரு வந்து மாநாடு போட்டிருந்தாரு. அந்த மாநாட்டில் அவர் தான் தாங்கினாரு. நான் ஒரு அணியில சக்தி குருன்னு நாமக்கல் மாவட்ட அணியில ஒரு தலைவர், அவர்கிட்ட பேசணும். அப்ப அவர் ஜாதகத்தை சொன்னேன், பாருங்க 5ஆம் 6ஆம் பாவம் கெட்டிருந்தா தான் இந்த அளவுக்கு கூடாடுங்க. அவர் வந்து துலாம் லக்கணம் 6ஆம் அதிபதி யாருங்க, அவரு குரு நீசம். அவரு வடபழனியில ஜாதகம் பார்க்கறாரு. அங்கிருந்து 5 கிலோமீட்டருக்கு யாராவது ஜோசியம் ரூம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவர் இருக்க முடியாதுங்க, அவருக்கு எதிர் கிடையாது. நம்ம ஜாதகத்துல 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6-12 பகை நீசம் அஸ்தம் பட்டா நம்மளை வெல்றதுக்கு உலகத்துல யாருமே கிடையாது, நமக்கு எதுவுமே கிடையாது. அவரெல்லாம் யாரும் எதுக்க மாட்டார். அவர் இந்திரா காந்தி ஜாதகம் பார்த்துக்கிறார், எம்ஜிஆர் ஜாதகம் பார்த்துக்கிறார், எல்லாம் போட்டோ பிடிச்சி வச்சுக்கிறார். வடபழனியில போய் பாருங்க. அப்ப அவரெல்லாம் எதுக்கவே முடியாது. அப்ப அவர் வந்து துலாலக்கணம் 6ஆம் அதிபதி குரு 4ல நேசம், 10ஆம் அதிபதி உச்சம், பணம் கோடியா கொட்டுது. அப்ப இந்த மாதிரி 6ஆம் அதிபதி நேசமாகி 10ஆம் அதிபதி பலம் பெற்றா யாரு கேட்டா அவருக்கு மட்டும் இல்ல, உங்களை ஒருவருக்கு இருந்தாலும் பணம் காசு கொட்டும். உங்களை யாரும் உலகம் எதுக்க முடியாது. நீங்க ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா அந்த தொழிலுக்கு போட்டி யாரும் வர முடியாது, அங்க வெல்லவே முடியாது. அப்ப நமக்கு வந்து போட்டி பந்தயத்தில் செய்யக்கூடியது ஒரு தம்பி சொன்னார் இல்லையா, 5-11 அதெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றி பெற கொடுப்பாங்க. ஆனா 6ஆம் கெட்டாதான் நமக்கு போச்சு, நம்ம செய்ய முடியும்.
6ஆம் அதிபதி வந்து பலம் பெறக்கூடாது. 6ஆம் அதிபதி பலம் பெற்றுனா உங்களுக்கு கடன் வந்துடும், நோய் வந்துடும், எதிரி வந்துடுவாங்க. இப்ப 6ஆம் அதிபதி பலன் இழந்து போயிடணும். இந்த 12 பாவத்துக்கு 6ஆம் பாவம் தான் பலன் இழக்கணும். சரி, அடுத்து 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்தை எடுத்துங்க. இப்ப பாத்தீங்கன்னா 90க்கு தானே பிறக்கிறாங்க இல்லைங்களா? 90க்கு தானே பிறக்கிறீங்களா? இப்ப என்ன வயசு இருக்க? 90 வச்சுங்க. 30 நீங்க 90க்கு தான் போய் பாருங்க, பொண்ணு ஜாதகம் இருக்குங்க, ஆணும் ஜாதகம் இருக்கு, இன்னும் திருமணம் இல்லை. இதெல்லாம் ஏன் என்ன ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நீச ஹஸ்பண்ட் பெற்றால் திருமணம் இல்லை. நான் வந்து சும்மா வந்து பேசுறதில்ல. இந்த ஊர்ல வேலூர்ல ஒரு எம்எல்ஏ மகன் இருக்கிறார், பேர் சொன்னா கூட சொல்லி விடலாம். அவர் சொல்றாரு, ஏங்க எங்க ஊர்ல என் பேர் சொல்லலாமா? அவங்க மகன் மீன லக்கணம், 7ஆம் அதிபதி யாருங்க? புதன். அஞ்சல இருக்கிறார், அஞ்சல பூசங்க இருக்கிறார். அந்த பூசங்க அதிபதி சனி 8ல இருக்குது. ஐயா, இந்த ஜனனத்தில் திருமணம் இல்லைங்க அப்படின்னு இன்னுமே இல்லை. நான் அவரு 1900 சனி உச்சம் 1984 பிறந்துக்கிறார். என்ன வயசுங்க? நீங்க 40 வருஷம் ஆச்சா? 41 வருஷம். இந்த நான் வேலூர் மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ, அவர் பேர் கூட சொல்லலாம், அதெல்லாம் நமக்கு ஏன்னா அங்க எது பேர் அதெல்லாம் வேண்டாம். அப்ப அவருடைய மகனுக்கு திருமணம் இல்லை. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நேச அஸ்தானம் பெற்றுட்டால் ஒரு பெண்ணுக்கு தாலி எடுத்து கட்ட முடியாது சார். எந்த பரிவர்த்தனை ஆனாலும் வேலையை ஆகாதுவாங்க, பார்த்துட்டோம். எந்த பரிவர்த்தனை பெற்றாலும் வேலையை ஆகலைங்க. அப்ப நம்ம திருமணங்கிறது சார் 7ஆம் பாவம் தான் திருமண மேடை. ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணு, பொண்ணுக்கு ஒரு ஆணு பாக்குறோம். திருமணம் வந்து அவங்க வசதியா மண்டபத்தில் பண்றாங்க, கோயில பண்றாங்க, பெரிய பந்தல் போட்டு பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒருத்தர் 5000 ரூபாய்க்கு பண்ணா ஒருத்தர் 5 லட்சம் பண்ணுவார். அதெல்லாம் நம்ம போட்டுடலாம். அவர் ஏழையா இருந்தா பணக்காரா இருந்தா 7ஆம் அதிபதி நின்ற கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்று இயற்கை சுபர லக்ன சுபர்கள் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இளமையில் திருமணம். அந்த மாதிரி பார்த்தோம்னா அதே மாதிரி இந்த 7ஆம் பாவத்துக்கு வந்து மிகப்பெரிய இந்த திருமணத்துக்கு அது மட்டுமே இருக்காதுங்க. 7ஆம் பாவத்துக்கு 8 பின்னாடி 6, ஒரு ஏரி ஒரு குளம், 6 விட்டு 6க்கும் கரை, ஒரு ஏரி ஒரு குளத்துக்கு என்ன தேவை? சுத்தி இருக்கிற கரை தேவைங்களா? அது பேர் 7ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் கெடாம இருக்கணுமா, அப்பதான் திருமணம் பண்ண முடியுமா? சரி, இப்ப உதாரணமே சொல்றேன். நான் ஜாதகமே பார்த்து வச்சுக்கிறேன். ஜாதகம் மிதுன லக்கணம், 7ஆம் பாவம் எந்த பாவங்க? தனுசு. 6ல சந்திரன் நீசம், 8ல சனி சந்திரங்கள், 6, 8 கெட்டு போச்சு. 1992 பிறந்திருக்குது, போட்டு பார்த்தீங்க. நான் சொல்றேன் 1992ல 93ல சனி வந்து திருவோண நட்சத்திரத்தில் இருக்கணும். மிதுன லக்கணம், 6ல சந்திரன், மாசத்துக்கு ஒரு நாள் ஏறமில்லைங்க. அப்படி வரும்போது பாருங்க, மிதுன லக்கணம் வந்தா இது வரைக்கும் எந்த பிள்ளைக்கு இல்லைனால ஒரு பொண்ணு இருக்குது, அழகுன்னா அழகு, அவ்வளவு அழகு, அற்புதம், 1.5 லட்சம் சம்பளம் வாங்குது, இந்த வேலை கல்யாணம் இல்லை. 6ஆம் பாவத்துக்கு முன்பாவம் பின்பாவமா பகை கிரகம் இருக்கக்கூடாது, நேச கிரகம் இருக்கக்கூடாது, அது கேட்டு திருமணம் பண்ண முடியாது. இது இப்படியே நீங்க ஒவ்வொரு பாவமும் ஆராய்ச்சி பண்ணிட்டே போயிடணும். சரி, அடுத்தது எந்த பாவம் இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், கோடீஸ்வரனா இருந்தாலும், சாதாரண ஆளா இருந்தாலும் உயிரினும் இருக்கணும். ஆயிருக்கணும் இல்லைங்களா? ஒரு 80 வயசு வரைக்கும் இருக்கணும் இல்லைங்களா? நம்ம எனக்கு 62 வருஷம் ஆகுது. என்னுடைய வயசுல இருக்கிறவங்களுக்கு தோராயமா ஒரு 80 வரைக்கும் ஓடலாம். 40, 45 இலக்கணங்கள்லாம் 60 தான் போகுங்கிறாங்க. மக்களுடைய மனநிலை மாறி போச்சு, அதை விட்டுருங்க. அப்ப ஆயுள் நல்லா இருக்கணும், ஆயுள் ஸ்தானம் பலமா இருக்கணும். அப்ப ஆயுள் ஸ்தானம் 8 குறையணும், சனி பகவானும். ஒவ்வொரு பாவத்துக்கு 2 கிரகம் இருக்கு. 8ஆம் அதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும், ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும். சனியும் கேந்திரம் திரிகோணத்தில் இருக்கணும், ஆட்சி உச்சம் பெற 100 வருஷம். சரி, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்ன லக்கணங்க? 8ஆம் அதிபதி யாருங்க? எங்க இருக்குதுங்க அவருக்கு? தான்ல இருக்குது, கேந்திரத்தில் உச்சம். 90க்கு மேல தான் நிறைய 90 100 தான். இப்ப ஆயுள் ஸ்தானம் இப்படி பலமா இருக்கணும். அப்ப கடவுளுக்கு ஆயுள் ஸ்தானாதிபதி அவரு, ஆயுள் காரணம் அவரு. அப்ப 2மே நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்துட்டோம்னா ஆயுள் கட்டி சார், ஆயுள் மட்டுமா 8ஆம் பாவத்தில் இருக்குது?
அது நிறைய நல்ல காரங்க இருக்குது. உயில் சாசனம், எல்ஐசி, பிராடமண்ட், புதையில, இப்படி நிறைய. ஐயா உங்ககிட்ட கொடுத்துட்டு போக சொன்னா ஐயா பாலாஜி கொடுத்துட்டு போயிடுவான். அதை பிரிச்சு பார்த்தா பல கோடி இருக்கும். தங்கம் இருக்கும், வயிறு இருக்கும், வயிறு இருக்கும். எட்டாம் பாவம் கேந்திர திரிகோணத்துல 8ஆம் பாவத்துல நல்ல கிரகமா இருந்து 2 தொடர்பு ஏற்பட்டால் இந்த உயிர் சாசனம், எல்ஐசி, பிராரம்பம், புதையல் கண்டு இருக்கிறது, உதவி பண்ணது கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். அப்ப 8ஆம் பாவத்துல நிறைய நல்ல கிரகம் இருக்குது, நல்ல பாவம் இருக்கு, நல்ல காரகம் இருக்குது, கெடுதலான காரகம் இருக்குது. அதே தாங்க 8ஆம் பாவத்துல நீங்க நம்ம ஜோசியம் பாக்குறோம் இல்லைங்களா, ஜோதிடர்கள்லாம் பாருங்க, கோர்ட்டுக்கு ஒரு நாளைக்கு போய் பாருங்க. கோர்ட்டுக்கு போகணுங்க. கோர்ட்டுக்கு போனீங்கன்னா எவ்வளவு அசிங்கம் நடந்துச்சு உலகத்தை எல்லாம் வருவான். என்ன கையை பிடிச்சி இழுத்தாங்கிறது வருவான், அடிச்சாங்கிறது வரும், உதாகி வெட்டினான், குத்தலாம், பேசலாம், எவ்வளவு வித்து வந்தான், என்னென்ன உலகத்துல அசிங்கம் இருக்குது எல்லாம் கோர்ட்டு வருது. 8ஆம் பாவத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? நீதிமன்றம். சனி பகவானுக்கு நீதிமான். 8ஆம் பாவம் தான் ஜட்ஜ்மெண்ட். 3ஆம் பாவம் நம்ம மேல கொடுக்குற புகார், எழுத புகார். 6ஆம் பாவம் போலீஸ் ஸ்டேஷன் விசாரிக்கிறது எஃப்ஐஆர். 8ஆம் பாவம் நீதிமன்றம். 12ஆம் பாவம் சிறை. 3, 6, 8, 12 ஒருத்தர் தொட்டா சிறைக்கு போயிடுறாங்க. 3, 6 விட்டுட்டு 3, 8, 12 தொட்டா உயிர். அது 3, 6, 8, 12 சிறைக்கு போவான். 3, 8, 12 தொட்டா உயிர் போயிடும், எவ்வளவு போயிடுவான். இதெல்லாம் உள்ள போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்ப 8ஆம் பாவம் தான் இதெல்லாம் கொடுக்குது. 8ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியோடு 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி தொடரக்கூடாது. ஒரு திசாநாதம் ஒரு திசை நடக்குது வச்சுங்க, அந்த திசைக்கு 3, 8, 12 தொடர்பு வரக்கூடாது. 3, 8, 12 தொடர்பு வரக்கூடாதுன்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, துலா லக்கணம் எடுத்துங்க. 3, 8, 12 ஒரு திசாநாதனுக்கு மரணத்தை கொடுக்கறது இடம் பாருங்க. துலா லக்கணம். 3ஆம் அதிபதி யாருங்க? அவர் 3லயே ஆட்சி இருக்கிறார். அவர் நின்ற நட்சத்திராதிபதி பூவங்கார், சுக்கரம் மரணம் இருக்கிறார். 3, 8, 12 குரு சொய்பத்தி அவன் மரணம். ஒரு திசாநாதனுக்கு 3, 8, 12 இப்படி வந்துச்சுன்னா உயிர் போயிடும். இப்ப 3, 8, 12 உயிரை பறிச்சிடும். 3, 6, 8, 12 தான் சிறைக்கு போயிடுவான். இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்ப 8ஆம் பாவத்தெல்லாம் முக்கியமான ஆய்வு பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து 9ஆம் பாவம். நமக்கு 9ஆம் பாவம் தான் நம்மளுடைய தந்தை. அப்ப நமக்கு நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய நல்ல வழிகாட்டி. அப்ப 9ஆம் பாவம் பட்டம், பதவி, பேர், புகழ், அண்ணனுக்கு ஜே போடுறது, இந்த மாதிரி எல்லாம் பேசுறது 9ஆம் பாவம். கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அன்னதானம் போடுறது 9ஆம் பாவம். அது மட்டும் இல்லை சார், ஒரு ரோட்ல போறான், பசிக்குதுங்க, அவன் பொய்யா கூட பேசிட்டான், பசிக்குதுன்னா ஒரு 2 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு போவான், ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவான். 9ஆம் அதிபதி தர்மஸ்தானம். அதுக்கு பேர் தர்மஸ்தானம். 9ஆம் பாவம் தர்ம புண்ணியம் பாவம். அந்த 9ஆம் அதிபதிக்கு பலமா இருந்தா, 9ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா இது மாதிரி தர்ம காரியங்கள் செய்வார், உலகத்தை அரவணைப்பார். இப்ப ராமலிங்கம் நம்ம வரலூர்ல இப்படி போயிருந்தாலும் வரப்ப உட்காந்து அழுதாராம், பயிர் வாடுதுன்னு அழுதாராம் சார். அப்ப 9ஆம் பாவம் தான் அந்த இறக்கத்தை கொடுக்கும், அந்த புண்ணியத்தை கொடுக்கும். அப்ப பயிர் வாடுதுன்னு அழுத அன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சு அந்த பயிருக்கு எல்லாமே கந்துருச்சு. அப்ப 9ஆம் பாவம் ஒருவருக்கு நல்லா இருக்கணும். அவர் தாங்க மனித வடிவில் தெய்வம். மனித வடிவில் தெய்வம் அவர் தான். 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும், மனித வடிவில் தெய்வம் ஆவார். அப்ப அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும், ஆராய்ச்சி பண்ணிக்கணும். அதில் ஒவ்வொன்று ஒரு பாவத்துக்கு ஒரு நாள் பேசலாம். அதனுடைய அதுக்கு நம்ம இன்னைக்கு முதல் நாளே சும்பா சொல்லிட்டு போயிடலாம். அடுத்து 10ஆம் பாவம். இப்ப 10ஆம் பாவம் மிகப்பெரிய முக்கிய பாவம். வருமானம் பண்ணக்கூடியதா தானேங்க. வருமானம் இல்லைன்னா மனிதர்கள் பணம் இல்லைன்னா நான் வெயிலுக்கு வர முடியுங்களா? 200 ரூபாய் செலவு பண்ணிட்டு வர முடியுமா? பணம் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. 10ஆம் பாவம் சார். 10ஆம் பாவத்துல ஒரு கிரகம், 10ஆம் பாவத்தை கூட 10ஆம் அதிபதியோட விட்டுங்க, 10ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னா அதுவும் நமக்கு தொழில் கொடுக்கும். 8 கூட என்ன தான் கொடுக்கும். இப்ப நமக்கு கடக லக்கணம், அஷ்டமாதிபதி சனி பகவான் 10ல மேஷத்துல இருக்கலாம், நீசம்னு எடுத்துக்க கூடாது. நீங்க இது அப்படியே கூட பாருங்க. அஸ்வினி 1ஆம் பாவத்துல ஒரு பாவத்துக்கு எத்தனை டிகிரி சார்? எத்தனை டிகிரி? எத்தனை கலை? 3 டிகிரி 20 கலை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், சோசியம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 1 டிகிரி தள்ளிவிடுங்க, 2 டிகிரி 20 கலை இருக்கு இல்லைங்களா? சனி பகவான் கடை இருக்கிறது. அங்க இருந்தா அவன் ஒரு மிகப்பெரிய உத்தியோக, ஒரு மில் அதிபரா இருப்பான், ஒரு 1000 பேருக்கு வேலை தருவாங்க, பெரிய கம்பெனி வச்சிருப்பாருங்க.
சாட்சி சொல்றாரு வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் அவ்வளவு பலம் தரும். 10ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் தொழிலை கொடுக்கும். சரி, அவர் கார்த்திகை நட்சத்திரம் நிற்கிறாருன்னு வச்சுங்க, நம்ம பொதுவா சனி பகவான மேசத்துல நேசம்னே எடுத்துக்கிறோம். நமக்கு சொல்லி கொடுத்தது பஞ்சாங்கத்தில் இருக்கிறோம். அப்படின்னா இருக்கவே கூடாது. கலையினத்தை வந்து அவங்க சகோதரிக்கிறாங்க, அரிசி என்ன பண்ணி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கேடு கலையிறீங்களா? ஏன் அதுக்கு நீக்கிறீங்களா? அது போல ஒரு பாவத்துல அதுக்கு நீக்கணும். சனி மேசத்துல கடகலக்கிறது அஷ்டமாதிபதி 10 இருக்குதுன்னா அது மீசம் எடுத்துக்கூடாது, கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாது. வர்க்கோத்தம் பெற்று இருக்குதா இப்படி மட்டும் எடுத்துங்க. நாம சொல்ற மாதிரி டிகிரி வர்க்கோத்தம் பெற்று இருக்குதா அற்புதம் இதுல இருக்குதா, ஒரு கார்த்திகை 1ஆம் பாவத்துல இருக்குதா, அப்ப அது வந்து உச்சம் பெற்றுமா. அப்ப எப்படி உச்சம் பெறுவா? சூரியன் அந்த இடத்துல உச்சம் தானே, அப்ப அது சூரியன் உச்சம் பெற்றுவான், அவங்க அரசாங்க வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப நம்ம ஒரு பாவத்துல இருக்கிற கிரகத்தை எடுத்துக்கணும். சரி, அந்த 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருங்க? 10ஆம் பாவம் கடகலக்கணம், 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாருங்க? சூரியன். அவர் இன்னொரு உச்சாதிபதி கால லக்கணமா. இப்ப உதாரணமா அவர் கடகலக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி மேசத்துக்கு எல்லாம் உச்சம் பெறாரு. அவர் ரோகிணியில 2ஆம் பாவத்துல இருக்கிறாரு, அப்ப உச்சம் பெற்றோம். நீங்க சந்திரன் எங்க 10ஆம் பாவத்துக்கு கடகலக்கணத்துக்கு 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் சூரியன். அது ரோகிணி 2ஆம் பாவத்துல அது உச்சம். 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் இன்னொரு உச்சாதிபதி காலில் இருந்தா அவன் கோடீஸ்வரன், பல கோடி சம்பாதிப்பார். நான் இப்போ ஒரு சினிமா நடிகர் சொல்றேன் பாருங்க, நான் வந்து கற்பனையில் எப்படின்னு சொல்றதில்ல, அவங்க அம்மாவே சொல்லிச்சு, என் மகன் கடகலக்கணம் பூச நட்சத்திரம்னு. என் மகன் கடகலக்கணம் பூச நட்சத்திரம் அவங்க அம்மா சொன்னது நாங்க டேட்டா பத்தி தான் போட்டு பார்த்தோம். அப்ப கடகலக்கணம் பூச நட்சத்திரம் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சூரியன். அது ராகுகால அவர் டேட்டா பத்தி போட்டு பாருங்க, ராகு உச்சம். இன்னைக்கு 1000 கோடி அதிபதி சம்பாதிச்சேன். அப்படி அரசியல் வர போற அப்படி நான் வந்து நிறைய இருங்க பேசுறேன். நான் வந்து மெட்ராஸ்ல புதிய தலைமுறை சேனல்லே போய் சொன்னேன், 2026 முதலமைச்சர் அல்ல, 2026 ஒரு இடத்துல ஒரு இடம் பக்கம் ஒரு பிக்கப் பண்ணாரு. 2031 சிஎம் எழுதி வச்சீங்க. யாரு பேர் சொல்லாதீங்க. 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் உச்சாதிபதி காலம் வந்தா கண்டிப்பாக நினைச்சு நடக்கணும். நீங்க உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அது ஒரு உச்சாதிபதி காலம் தான். என்ன நடக்குது என்ன நினைக்கிறீங்களா? பாய்ட் ஆகணுமா, மந்திரி ஆகணுமா, இன்ஸ்பெக்டர் ஆகணுமா, போலீஸ் நினைச்சு நடக்குமா? தொழில் 10ஆம் பாவம் பணம் கொட்டும். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் இன்னொரு நீச கால அவர் போய் நிற்கிறாரு. அவர் நீசம் எப்படிமா இப்ப நிறைய கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து கன்னி லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் யாராச்சும் உச்சம் பெற முடியுமா? இல்ல. கும்பத்துக்கு இருக்குது, கும்பத்தில் ராகு உச்சம் பெற கத்தல. ஆமா, கும்பத்துக்கு வந்து ராகு உச்சம். பாருங்க, ராகு இது ரிஷ்பத்துல நீசம், விருச்சகத்துல உச்சம். 1000 பேர் சொன்னாலும் சரி ஆணித்தனமா வச்சுங்க, இது தப்பு இல்லை. ஒரு உச்சம் பெறக்கூடிய கிரகத்துக்கு சரி தானமா 10ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகமும் உச்சாதிபதி காலில் இருந்தால் நன்மை செய்யும். வர்க்கோத்தம் பெற்றால் நன்மை செய்யும். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் நன்மை செய்யும். அல்லது 10ஆம் அதிபதி பார்த்துங்க, 10ஆம் அதிபதி அவர் நின்ற கால் உச்சாதிபதி கால் வந்தா நேற்று நடக்கும், தொழில் அதிபதி இருப்பாங்க. சார் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அவர் ஒரு உச்சாதிபதி காலில் இருந்தாலும் சரி, 10ஆம் பாவத்தில் எந்த உச்சாதிபதி காலில் இருந்தாலும் சரி, 10ஆம் அதிபதி உச்சாதிபதி காலம் இருந்தாலும் தொழில் அதிபதிங்க பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. அவங்க வேலை செஞ்சா வேலை பேர் புகழ் இருக்குங்க. இதெல்லாம் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க கேள்வி கேட்டது கரெக்ட் தான். 10ஆம் பாவத்தில் கிரகம் வேலை செய்யும், 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் வேலை செய்யும், 10ஆம் அதிபதியும் உச்சமாக காலம் தான் வேலை செய்யும். இப்ப இதையும் பார்த்துங்க, 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம். இந்த தொழில் காரகன் ஒரு கிரகம் இருக்கும், அது யாருங்க? சனி பகவான். சார் அதுவும் நல்லா இருக்கணும், சனி பகவான் நல்லா, சனியும் நல்லா இருக்கணும். இப்ப 1992 பாத்தீங்கன்னா சனி வந்து மகரத்தில் இருக்கும், 92 93 மகரத்தில் இருக்கும். குரு அங்க இருப்பாரு. அப்ப 92 93 குரு அங்க இருப்பாரு. சிம்மத்துல நீங்க யார் இருந்தாலும் சரி, இங்க சனி
உத்திரா நட்சத்திரத்துல திருவோண நட்சத்திரம் அவருக்கு நட்சத்திரம் இருக்கிறோம். அந்த குரு வந்து பூரம் 4 பாத்து வைக்கான். ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் இது வரைக்கும் தொழிலுக்கு போனதில்லை. யாருமே தொழில் செஞ்சதே இல்லைங்க. ஏன்னா தொழில்காரன் கெட்டு போயிடுச்சு. இந்த தொழில்காரன் கெட்டு போயிடுச்சுன்னா 10ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சு. கோயம்புத்தூர்ல ஒரு அம்மா பிரபலமான ஜோசியர்கள், அவங்க பிள்ளைக்கு 10 நான் சொன்ன மாதிரி இதுக்கு வேலை இல்லை, எந்த வேலையும் இல்லை. ஆனா செலவு பண்ண நான் தாராளம் பண்ணல அம்மா சொல்லுது. இந்த மாதிரி இதையும் பார்க்கணும். தொழில்காரன் சனி பார்க்கணும் பார்க்கணும். பொதுவாக சனிக்கு 6-8 பாபகிரகம், சனி நின்ற நட்சத்திராதிபதியும் 6-8 உள்ள கிரகம் நின்ற நட்சத்திராதிபதியும் பகையான தொழில் சிறக்காதுங்க. அடிமை தொழில் கூட போக முடியாதுங்க. இது நல்லா பார்த்துக்கணும். சரி, அடுத்தது 11ஆம் இடம் லாபம், அன்பு, ஆசை, பாசம், சந்தோஷம், இது எல்லாமே 11ஆம் பாவத்தை கொடுக்குது. அது வெற்றி, புகழ், இது எல்லாமே கொடுக்குது. அந்த 11ஆம் பாவம் 2, 7, 11 தொடர்பு வந்துடும். 2, 7, 11 வந்துடும். அப்ப திருமணத்துக்கு அது 11ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணும். 11ஆம் தேதி நின்ற நட்சத்திராதிபதி 6-8 பாவங்கள பகை நேசம் பெற்றால் நல்ல சந்தோஷம் இருக்காது, நல்ல கஜானா இருக்காது, எப்பவுமே கலைஞாரனா இருப்பான், நல்ல விவசாயம் பண்ண முடியாது. 11ஆம் பாவம் தான் விவசாய பாவம். சரி, 11ஆம் பாவம் விவசாய பாவம்னு சொல்றாங்க சார். எந்த லக்கணத்துக்கும் 11ஆம் பாவம் விவசாய பாவம்னு சொல்றாங்க. லக்கணத்துக்கு 11ஆம் பாவம் நீர் ராசியாக இருந்தால் எது இருக்கு பாருங்க. கன்னிக்கு 11ஆம் இடம் கடகம், மகரத்துக்கு 11ஆம் இடம் விருச்சிகம், ரிஷபத்துக்கு 11ஆம் இடம் மீனம். இந்த 3 லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு நீர் கிரகம் எழுதுங்க. சுக்கிரன், சந்திரன், இந்த கிரகம் தொடர்ந்து நல்ல விவசாயம் பண்ணாங்க. 50 ஏக்கர் காடு விவசாயம் தோட்டம் நிறைய இருக்கும். 11ஆம் பாவம் அவருக்கு விவசாயத்தை கொடுக்கும், விவசாயத்தை கொடுக்குங்க. இந்த மாதிரி விவசாயம், அதனால தண்ணி ஹோட்டல் இந்த மாதிரியான தொழில் செய்ய அவங்களுக்கு லாபத்தை கொடுத்துரும். சார் 11ஆம் அதிபதி கேட்டு போயிட்டா கணக்காரனா இருப்பாங்க. லாபங்கிறது இப்ப 5 ரூபா சம்பாதிச்சாலும் 10 ரூபா சம்பாதிச்சு செலவு பண்ணதுக்கோ மீதி என்ன பண்ணுவாங்க, சேமிப்பு. அந்த சேமிப்பு தான் 11ஆம் இடம் கெட்டு போச்சு. சேமிப்பு இருப்பது கடன் தான் இருக்கும். சரி, இந்த 11 பாவம் சொல்லிட்டுங்க. அடுத்து இன்னொரு பாவம் சொல்லக்கூடிய பாவம், முக்கியமான பாவம் 12ஆம் பாவம். சார் 12 பாவத்திலே 12ஆம் பாவம் தான் எனக்கு பிடிச்ச பாவம். சார் நைட்டு ஒரு 9 மணிக்கு எங்க வீட்டுக்கார முடிச்சோன்னா, ஏமா பாலாஜியா வந்து வேலூர் கூப்பிட்டுருக்காரு, எனக்கு நேரத்தில் தோசை சுட்டு கூட படுத்து சாப்பிட்டு படுக்கிறேன். 5 மணிக்கு எந்திரிச்சு நான் குளிச்சுக்கிட்டு அவர் ட்ரெயின் புக் பண்ணிட்டு பிடிச்சி போனோம். என் வீட்டு விட்டு போய் படுத்துக்கிட்டேன், தூக்கிட்டான். நல்லா தூக்கி பிரசா இருந்துருச்சு சார். இந்த பிரசா எந்திரிக்கிறதுக்கு பாவம் 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் நீங்க தூக்கலன்னா உங்களுக்கு நீங்க எந்திரிக்க மாட்டீங்க சார். 2ஆம் பாவத்துல அபச்சொல்லுன்னு வருத்தப்படக்கூடாது, அபச்சொல்லதுக்கு தெரிஞ்சுக்கணும். 2ஆம் பாவத்துல தரித்திரம்னு இருக்குது சார், தெரியுங்க, கேள்விப்பட்டீங்க தரித்திரம்னு? என்ன தரித்திரம் சொல்லுங்க பார்க்கலாம் சார். தரித்திரமா அவங்களுக்கு சொல்லுவாங்களா? அது என்ன தரித்திரம்? தரித்திரம்னு சொல்லுவாங்க. என்ன தரித்திரம்? அன்ன தரித்திரம் சார். சாப்பாடு மட்டும் யாருக்கும் பஞ்சம் வரக்கூடாது. பாரதியார் சொல்லிடுற உணவில் என்ற ஜெகத்தினே அழிச்சிருந்தாரு. 2ஆம் பாவம் கூட கெட்டு போயிட்டா அது நிறைய பேசலாம். 2ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று லக்னாதிபதி 20 காலில் இருந்தா 1000 கோடி அதிபதி பிச்சைக்காலம் சாப்பாட்டுக்கு போறது கையேந்து வாங்க. அந்த குடும்பம் மட்டும் வரக்கூடாதான். அப்ப 12ஆம் பாவங்கிறது அது தருத்துறது சார். நிம்மதியா தூங்கணும்னா சோம்பேறியா இருக்கும், சோம்பல் இருக்கும். அப்ப அவரும் பலமா இருக்கணும். அப்ப இதுக்கு எப்படி பலமா இருக்கணும்னா, 12ஆம் பாவங்கிறது 12ஆம் அதிபதி சுக்கிரன், அதே அந்த கிரகம் அந்த இடத்துல இருக்கணும், அல்லது தனிச்சு இருக்கணும். அப்ப தனிச்சு லக்கணத்துக்கு 12ஆம் பாவம் எதுங்க? விருச்சிகம். அந்த அதிபதி யாருங்க? சுபரா. அவர் வந்து இயற்கையில அஸ்பர் அந்த பாண்டல இருக்கலாம், ஆட்சி பெற்று இருக்கலாம். அவர் கேந்திர திரிவானத்தில் இருக்கணும். குரு பார்க்கணும். பணம் நல்ல செலவு பண்ணுவாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்லா வெளிநாடு போவாங்க, நல்லபடி ஆடம்பரமா செலவு பண்ணுவாங்க, ஆடம்பரமான கட்டடங்கள்லாம் கட்டுவாங்க சார். 12ஆம் பாவத்துக்கும் கட்டடத்துக்கும் என்ன சம்பந்தம்? நல்ல ஐயா ஒருத்தர் சொன்னார், நல்ல கார் வாங்க. சுக்கரன் அழகு சாதனம், நல்ல கார் வாங்க. 12ஆம் பாவம் நல்லா இருந்தா தான் அழகு கார் வாங்க முடியும். இல்லைன்னா 12ஆம் பாவம் கட்டி போச்சுன்னா செகண்ட் தான் கார் வாங்க முடியும். ஏன் விரயம்? ஏன் புது கார் வாங்கணும்னா என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு வந்து சாதாரணமா ஒரு கார் எடுத்த கூட 5 லட்சம் ஆகுது இல்லையா? அழகான கார் வாங்கணும்னா விரயம் பண்ணிட்டோம். அப்ப 12ஆம் பாவம் நல்லா இருந்தா தான் விரயத்தை கொடுக்கும். அப்ப 12ஆம் பாவம் தான் வீடு கட்டுறதுக்கு 12ஆம் பாவம் தான் சார். பொதுவாக நீங்க இந்த நட்சத்திரம் எல்லாம் பார்க்க வேணாம்.
12ஆம் தேதி 2 இருக்குதா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லி ஆமானது சொல்லுவாங்க. இப்ப யாருக்கெல்லாம் 12ஆம் தேதி 2 இருக்குதா அவங்க வீட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. அப்ப 12ஆம் பாவம் மிக மிக முக்கிய பாவம், கட்டில் சுகம். அப்ப இன்னொன்று சார், 12ஆம் பாவம் தான் ஒரு மனிதன் வாழும் போது பேர் சொல்லக்கூடிய 11 பாவம். இறந்த வேட்டு 1000 வருஷம் பேர் சொல்லக்கூடிய பாவம் 12ஆம் பாவம். ஏன்? கல்லறை சார். எல்லாமே இறக்குறாங்க, சுடுகாட்டில் வச்சிடுறாங்க. திருப்பதிக்கு போறீங்க, பள்ளிக்கு போறீங்க, திருவண்ணாமலைக்கு போறீங்க, அங்கெல்லாம் எங்க போய் யாரை பாக்குறீங்கன்னா சித்திரைகளை பாக்குறீங்க. ஒவ்வொரு கோயில்களையும் சித்திரைகள் இருக்கிறாங்க. அந்த 12ஆம் பாவத்துல அவங்க ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க. சரி, 12ஆம் பாவம் நாம எல்லாமே 12ஆம் பாவம் இருக்குதா, ஜீவசமாதி எப்படி அடையாது? எப்படி சொல்றாங்கன்னா 12ஆம் பாவத்துல குருவும் ராகு இருக்கணுமா. 12ஆம் பாவத்துல குருவும் ராகு இருந்து லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் அவர்களை பார்த்தா சிவசமாதி அடைவார்கள். அதை இறந்தா 1000 வருஷம் கும்பிடுவாங்க. இப்போ உதாரணமா கன்னி லக்கணம் அப்படியே இருக்கிறாங்க. கன்னி லக்கணம் 12 குரு ராகு, லக்னாதிபதி புதனும் 12ஆம் தேதி சூரியனும் கும்பத்திலிருந்து பாக்குறாங்க. அவர் ஜாதகம் அனுப்புனாங்க, அமெரிக்கா அனுப்புறாரு. சித்திரைன்னு தான் போகும்போது வார்த்தை சித்திரை சவிக்குமான்னு தான் கேட்டேன். என்னங்க ஜாதகம் பார்க்க சொன்னா சித்திரை சவிக்குமா இருக்கேன். நீங்க சித்தர் சிவசமாதி அடைவீங்க, கல்யாணம் இல்லை, குழந்தை குட்டி இல்லை, நீங்க மற்றவர்களுக்காக வாழ்வீங்க. ஆமாங்கன்னு வயசு 44 43 நடக்குது. அவர் வந்து நான் கல்யாணம் எதுவுமே இல்லை, அங்க போய் குழந்தைகள் தத்து எடுத்து ஒரு ஆசனமே வச்சு இருக்கிறார். அப்ப அவர் இருந்தாங்க எடுத்து வச்சு சிவசமாதி அடைஞ்சா 1000 வருஷம்னாலும் இருப்பாங்க. 12ஆம் பாவம் இறந்து வீட்டு 1000 வருஷம் பேர் போல கொடுக்கக்கூடிய 12ஆம் பாவம். அவற்றை 12ஆம் பாவம் நல்லா இருக்கணும். இப்படி தொடர்பு இருக்கணும். இப்படி தொடர்பு இருந்தால் மட்டும்தான் 12ஆம் பாவம். சாப்பிடலாமா சார்? டைம் ஆயிடுச்சா? மணி என்னன்னு பாருங்க. சரி. அப்ப இப்படி 12 பாவம் பார்க்கணும். ஒரு 5 சாப்பாடு எல்லாமே அதிக சாப்பிட்டுனாரு. ஒரு வயசானவங்க நேரத்திலேயே சாப்பிடணும். 1 மணி 1:15 சாப்பிடலாம். ஒரு சின்னதெல்லாம் சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். இப்போ இந்த பேர் 12 பாவத்தையும் பார்க்கணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் வந்து லக்கணம் போட்டு தான் பார்க்குறோம். லக்கணம் இல்லாத ஒரு முறை இருக்குது. சுகர் நாடி இருக்குது, மிருகநகர் நாடி, எத்தனை நாடி இருக்குது. ஒரு ஜாதகத்தில் குரு தான் லக்கணம். இப்போ நம்ம லக்கணம் போட்டால் அதை பார்த்துவோம். லக்கணம் இல்லாத பார்க்கறது பார்த்துக்கிட்டே சொல்லலாம். ஜாதகத்தில் இந்த குருவுக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள், சுக்கரன் ஒரு பக்கம், புதன் ஒரு பக்கம். அப்படி இருந்தா அண்ணன் சொன்னா சரிம்பாங்க, தலைவர் சொன்னா சரிம்பாங்க. எல்லாருமே அவர் கூட எப்பவுமே ஒரு 100 பேர் தூக்கிட்டே இருப்பாங்களாம். ஐயா சொன்னா சரி, தலைவர் சொன்னா சரி, போட்டுவாங்க. அப்ப ஏன் அப்படி போடுறாங்கன்னா, ஜீவன் என்பது காற்றோட்டம். நம்ம மூச்சு விடுறோம் இல்லைங்களா, பெண்கள் வடகள் மூச்சு விடுறோம்ல, அந்த மூச்சு தான் குரு, அதுதான் ஜீவன் அந்த சோர் நாடியில. அப்ப அந்த குருவுக்கு முன்ன சுபகிரகங்கள் இருந்தா 1000 பேர் அவர் கூட இருப்பாங்க. அண்ணன் சொன்னா சரி, வாழ்க்கை போடுவாங்க. அவர் சொன்னா உலகமே கட்டுப்படுமா, உலகமே கட்டுப்படுங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம அதை பார்த்துக்கணும். சரி, பாவகம் இருந்தால் இப்ப குருவுக்கு முன்னும் பாவகம், ஒரு பக்கம் சூரியன், ஒரு பக்கம் செவ்வாய்க்கிறார். அப்ப ஒரு ரஜினிகாந்த் படத்துல நான் கூட 8 10 பேர் இருப்பாங்க, சிறையில் இருப்பான். அந்த கொடுப்பேன். அந்த மாதிரி குருவுக்கு முன்னும் பாவகம் இருந்தா 10 பேர் ரவுடியோட தான் இருப்பான். என்னைக்கா இருந்தாலும் அவனை வெற்றி தான் போடுவாங்க. இப்ப நிறைய அப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நாட்டில் இன்னைக்கு வெட்டிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சுட்டுட்டாங்க. இப்ப நிறைய பேர் சுட்டுட்டாங்க நம்ம இந்தியாவோட. இந்த ஒருத்தர் இவர் வந்து துப்பாக்கிகளை சுட்டு தான் இறப்பார் அப்படின்னா, இப்ப செவா எங்க இருக்குங்க? நீ கோச்சாரத்தை செவா, ராகு எங்க இருக்குதுங்க? இப்ப இதுக்கு முன்ன எங்க இருக்குங்க? அப்ப செவ்வாய் இது திரிகோணத்தில் இருக்குதுங்களா? என்னைக்கு செவ்வாய் ஒரு வீட்டுல எத்தனை நாள் இருக்குங்க? இந்த தப்ப கடவுள் எவ்வளவு இருக்கிறாரு? 6 மாசம். இந்த 6 மாசமும் ராகு மீனத்தில் இருக்கும்போது, திரிகோணத்தில் இருக்கும்போது தாங்க ஷூட்டிங் ஆடுறது. எங்க பார்த்தாலும் சுட்டான், எங்க பார்த்தாலும் வெட்டினான், எங்க பார்த்தாலும் குத்துறான். ராகு மீனத்துல வந்துச்சுல கொஞ்சம் அடங்கிப்பேன். நீ என்ன பாத்துங்க. இப்போ ஒருவருடைய ஜாதகத்துல செவ்வாய் ராகு திரிகோணத்தில் இருந்தாலும் ஒரே டிகிரி இருந்தாலும் அவரையும் ஒரு நாளைக்கு வெட்டி போட்டு சுட்டு போட்டுருவாங்க. சார், செவ்வாய் ராகு ஒரே டிகிரியில இருந்தா கேன்சர், யாருக்கு இருந்தாலும் சரி கேன்சர். அவங்க என்ன யாருக்கு இருந்தாலும் சரி, செவ்வாய் ராகு ஒரே டிகிரியில திரிகோணத்தில் 1.9 இருந்தா கண்டிப்பா கேன்சர், வெட்டி போட்டுருவாங்க, சுட்டு போட்டுருவாங்க. இப்ப
இப்ப நாம கண்ணி பாருங்க, செவ்வாய் வந்து 45 நாள் தான் அவருக்கு ஆடுறது. ஆனா யார் பவர் கொடுத்தாலும் தெரியல, ஒரு நாள் உட்காந்துட்டே இருக்கிறாரு. இப்படிதான் இருந்தாங்க. அப்ப ராகு திரியோணத்துல இருந்தா நாடே வெத்த களம். அது மாதிரி நடந்துச்சு இல்லைங்களா? ஆமா, கடை தொட்டு வந்துட்டா நேர்மையில் பாக்குறாரு. நேர்மையில் பார்த்தா கூட அவ்வளவு பவர் இல்ல. திரிகோணத்துல இருக்கக்கூடாதுமா, 6-8 இருக்கக்கூடாது. 6-8 தான் நடக்க முடியும். இந்த மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒழுக்கமா ஒரே திருமணம் பண்ணி ரொம்ப ஜெனியூலா இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. ஒருத்தர் 4 கல்யாணம் பண்றாரு, ஒருத்தர் 5 கல்யாணம் பண்றாரு, நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நீங்க பார்த்தோன்னு சொல்லலாம், கேதுக்கு 6-8 சுக்கர நேசம் இருந்தா எண்ணற்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்வான்னு சொல்லுங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் லக்கணம் தேவையே இல்லைங்க. இதுக்கெல்லாம் லக்கணம் தேவையே இல்லை. கேதுக்கு 6-8, கும்பத்துல கேது, கன்னியில சுக்கரன், மேஸ்தல கேது, கன்னியில சுக்கரன். ஆணுக்கு இருக்குதா, பொண்ணுக்கு இருக்குதா? 2-3 4 கல்யாணம் பண்ணிட்டு ஆமான்னு முனைக்கிட்டே இருக்குங்க. அது ஒத்துவாங்க. இது என்ன ஆபத்து சொல்லாதீங்க, நிறைய பண்ணிட்டேங்க. இது நடக்குங்க. அது அந்த ஒழுக்குங்கிறது கிடையாது எல்லா பேரும். இதுதான் லக்கணமே தேவையில்லைங்க. லக்கணம் தேவை. அதே போல கேதுக்கு 6-8 புதன் இருந்தா கல்வி தடையுங்க. இன்னொன்னுங்க, 2ஆம் அதிபதியும் புதனும் நீசகரத்தில் சேர்ந்தாலும் இப்ப திரும்ப படிப்பு தடை போட்டுதான். நான் போன வாரத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேங்க. ரிஷ்ப லக்கணம், 2ஆம் அதிபதி புதன், வாக்குக்காரகனும் புதன், புதனும் கல்விக்காரகனும். குருவோட மகரத்தில் நீசம். உங்க பொண்ணு சூசைட் பண்ண போனிச்சாங்க. ஏன்னு கேட்டுச்சு, மாறி கம்மி வந்துருக்கும் சூசைட் பண்ண. ஆமா, 3 நாளைக்கு முன்ன சூசைட் பண்ணிச்சுங்க. அதுதான் ஜாதகம் கொடுத்து விட்டாங்க. சார், என்ன கிரகமோ என்ன பாவமோ அந்த கிரக காரகமும் பாவகாரகமும் ஒரு நீச கிரகத்தோட இருந்தா நீங்க அந்த கிரக காரகத்தை இல்லைன்னு சொல்லிவிடலாம். இப்படி 2000 விதிமுறைன்னு சுகநாடி என்ன ஜோதிடம் 2000 விதிமுறை எழுதி வச்சுக்கிறேன். ஜோசியம் புக் வச்சிருக்கிறேன். 2000 விதிமுறைகள் மேல இருக்குது. நம்ம அருமை நண்பர் எங்களுடைய பூமிராஜன் வந்து மீட்டிங்ல இது மாதிரி என்ன ஒப்பிக்கணும்னு சொல்லி 10 ஆண்டு காலமாக சொல்லிட்டு போய் பேசிட்டு இருக்கிறேன். அதே போல் பாலாசார் விருப்பப்பட்டா எத்தனை மாதத்துக்கு விருப்பம் சொல்லாத அதுமாரி வந்து இனிமேல் 2000 விதிமுறைகள் உங்களுக்கு எல்லாம் இலவசமாக சொல்லித்தரேன்னு சொல்லி இதை வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐயாவுக்கும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய போன் நம்பர் வந்து 9994795526. உங்களுக்கு போன் நம்பர் இல்லைனா கூட யூடியூப்ல போய் MKS அஸ்ட்ரோடின்னு போட்டீங்கன்னா இப்போ யூடியூப் சேனல் வந்துடும். 9994795526. நன்றி. ரொம்ப நன்றி சார். சார் மறுபடியும் 9994795526 MKS அஸ்ட்ரோடின்னு போடுங்க. யூடியூப் சேனல் நிறைய வந்துடும் என்னோட வீடியோ. ஒன்றும் இல்லை, ஸ்டீல் பிளான்ட் டிசைன் போட்டாங்க.